ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பைப்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டாலோ இல்லை ஒரு 2-3 வருஷம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சவுத்தில் நம்ம அடிச்சிருக்க இடத்துல சில ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒழுகி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாசி பிடிச்சி பைப்பை ஃபுல்லாக வந்து சவுத்தில் நம்ம பதிச்சுக்கிறதுனால இப்போது வந்து சிபிவிசி நிறையா மாடல்ஸில் வந்து நிறையா வந்துடுச்சு. இது வந்து நார்மல் பிவிசியில் போட்ட பைப்பு இது. ஸோ அந்த இடத்துல நிறையா ஜாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மோட்டர்லேருந்து வரக்கூடிய லைனாக இருந்தாலும் சரி, இதுலேருந்து அவுட்டு போகக்கூடிய லைனாக இருந்தாலும் சரி, செவுத்தில் என்ன ஆகிடுச்சு, ரெகுலராக தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கிறதுனால செவுறுலாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாசி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக வந்து வெயில் பட்டு வெடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு அந்த பில்டிங்கில். ஸோ இப்போ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ்ட் மாடலாக வந்து யூபிவிசிலாம் வருது இல்லையா. ஸோ அந்த யூபிவிசியை வச்சு நம்ம ஃபுல்லாக எப்படி வந்து நம்ம இந்த பைப்பிங் வந்து நம்ம மாற்றலாம். ஸோ சவுத்தில் வந்து கொஞ்சம் எட்டை நவுத்தி நம்ம வந்து எப்படி இதை வந்து பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோஸில் பார்க்குறோம். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம ஃபுல் பையன் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபுல்லாக வெடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பைப் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ ஏற்கனவே போட்ட பைப் எல்லாத்தையும் உடச்சிருக்கணும். சும்மா லைட்டாக தட்டினாலே பார்த்தீங்கன்னா பைப்பில் வந்து உடைய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 7 வருஷம் இது மாதிரி தான் இருக்கும். இது வெயில் பட்டுகிட்டே இருக்கிறதுனால அந்த பைப்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து வீணாயிடுச்சு. தட்டினாவே பார்த்தீங்கன்னா பைப்பே வந்து உடையுது. பைப் முழுசாகவே எடுக்க முடியல, ஃபுல்லாக வந்து உடஞ்சி தான் வந்து வந்தது. ஸோ அந்த பைப்பை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வந்து கிளாம்பு வச்சு போடுறாங்க. ஸோ இந்த கிளாம்பே வந்து நிறையா சைஸில் வந்து நமக்கு கிடைக்குது. 1/2 அடி, 3/4 அடி. நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து 3/4 அடியில். ஸோ இதில் 1 அடி, 2 அடி, 3 அடி. ஸோ நிறையா பைப்லாம் போனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹெவியாக நிறையா வந்து டைப்ஸ் நிறையா விற்கிது. ஸோ காஸ்ட்டும் வந்து கம்மி தான். இது வந்து யூ சொல்லுவாங்க. அந்த யூ அதில் வச்சு நம்ம போல் நட் போட்டு நான் கரெக்டாக வந்து அப்படி டைட் பண்ணி அந்த பைப்பை வந்து பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணுறதுக்காக அந்த பைப்பு இதுதான் பார்த்திங்கன்னா யூபிவிசி. ஸோ அதை நம்ம போட்டு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூலை வச்சு ஒரு கோடு அடிச்சுட்டு அதில் வந்து இந்த கிளாம்பை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸிங் பண்ணணும். ஸோ கிளாம்பை வந்து வருசலாக வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடணும். எத்தனை வருசலாக நீட்டாக ஒரு கோடு அடிச்சிட்டிங்கன்னா எத்தனை கிளாம் நீங்கள் வைக்க போகிறீங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 2 அடிக்கு ஒன்று, இல்லை அதிகபட்சம் வந்து 2 அடி, 3 அடி, 4 அடியாக போனீங்கன்னா பைப் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் வந்து 2 அடிக்கு ஒன்று வந்து நம்ம பைப் வந்து அழகாக வந்து ரெகுலராக அந்த கிளாம்பை வருசலாக அடிச்சிடலாம். நூலில் வந்து கலர் துவச்சி நீட்டாக இழுத்து பிடிச்சி அடிச்சுட்டு அதுக்கு நேராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கோச் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரூ வச்சு கட்டையை அடிச்சுட்டு அதில் வச்சு நம்ம வந்து அடித்து டைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைட் பண்ணினா கரெக்டாக வந்து ஃபிக்ஸடாக கரெக்டாக நின்றுடும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா பைப்லாம் அதை வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் கிட்ட ஆகிடுச்சு. மற்ற பழைய பைப்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பிவிசி டு யூபிவிசி இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் போகிறதுக்கு தனியாக வந்து ஜாயிண்ட் கப்ளிங்லாம் விற்கிது. ஏன்னா பழைய பைப்பு சில உள்ளே போகிறதெல்லாம் மாற்ற முடியாது இல்லையா. அந்த பைப்பை வந்து இது கூட வந்து ஜாயிண்ட் அடிச்சுட்டு கரெக்டாக வந்து கனெக்டிவிட்டி பண்ணிவிட்டு சில இடத்துல வந்து இந்த சந்து பக்கம் போகிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எட்டாவது மாதிரி டேங்கு கிட்ட வந்து டேங்க் உள்ளே போகணுன்றதுனால அதை மட்டும் வந்து சவுத்தில் வந்து அதிலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மற்ற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா சவுத்தை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 அங்கலம் வந்து சவுத்தை விட்டு எட்டையே நிற்கும் இந்த பைப்பு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொண்டு போயிருக்கோம். ஸோ இது வந்து என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதில் வந்து சொட்டினா கூட சரி சவுத்தில் வந்து உங்களுக்கு ஊறாது. ஸோ சவுத்தை விட்டு எட்ட உங்களுக்கு சொட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம எங்கே சொட்டுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை சவுத்தில் இருக்க பைப் வந்தால் ஒரு இடத்துல விழுச்சுன்னா நீட்டாக அந்த பைப்பில் நெடுக்க லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பைப்பில் வந்து தண்ணி மூவ் ஆகும். அதில் வந்து எந்த இடத்துல ஒழுகுது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. நெடுக்க வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் செவுறு வந்து. இதில் வந்து செவுறு ஊறுறதுலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி கீழே சொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம முடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ 4 இடத்துல வந்து 4 போல் நட்டு மட்டும் கேட்டுட்டு அதுக்காக பைப்பு கொஞ்சம் நவுத்தி வச்சு திரும்ப நம்மளால் ஜாயின் போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சவுத்தில் இருந்தால் நீங்கள் கிளாம்பை பேர்த்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இது ஈஸியாக வந்து உங்களுக்கு பண்ணலாம் கிளாம்பு. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது வீட்டில் கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் வெளியில் போகிறது எல்லாமே இந்த மாதிரி டைப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.